ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சுமோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா விடிவி கணேஷ் வராரு. அவரை போலீஸ் பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணி காட்ட சொன்னா அவர் காட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கிளப் வச்சிருப்பாரு. அங்கதான் நம்ம ஹீரோ மிர்ச்சி சிவா ஒர்க் பண்றாரு. நம்ம ஹீரோ பீச் சைடு போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கரவதங்கிறத பாக்குறாரு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா இவரு ஞாபகம் மறந்துட்டாரு, இப்போ ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை நம்ம ஹீரோ நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் யாரு, அவர் எப்படி இங்க வந்தாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஏன்னா இது மிர்ச்சி சிவா வச்சு எடுத்திருக்க படம்ன்றதுனால ஒரு காமெடி படம் தான். அதுக்கேற்ற ஸ்டோரி பிளாட்டாவே எடுத்திருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல மிர்ச்சி சிவா எப்பயும் மாதிரி அவர் என்ன டோன்ல என்ன ஒரு மீட்டர்ல மெயின்டைன் பண்ணுவாரோ அதே படம் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு. அது காமெடி போர்ஷனா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிருக்காரு. அதாவது அவர் மீட்டர்ல பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. விடிவி கணேஷும் அதே மாதிரி தான். அந்த வெளிநாட்டுக்காரரா நடிச்சிருக்கவரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ் தான் அவர் பேசுற மாதிரி இருக்கு, அதுவும் நீட்டாவே இருக்கு. இந்த படமே ஒரு காமெடி படம் தான். ஆனா காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு. ஒரு சில போர்ஷன்ஸ்ல நல்லா இருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது பல சீன்ஸ்ல இன்னும் காமெடி பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துக்கு என்ன வேணுமோ அது நல்லாவே. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. என்ன கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் பயங்கர டல்லா போகுது, பயங்கர ஸ்லோவா போகுது, கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளாவும் லேகிங் ஆகும் போகுது. இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல மெனக்கட்டு எழுதி இருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்க வாய்ப்பு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.